உதயபாரதியும். இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது கோல்டன் ஜூப்ளி எபிசோட் பார்க்க போறோம். பொன்விழா எபிசோட் 50வது எபிசோட். இந்த 50வது எபிசோட்ல நாம ஒரு சிறப்பான சம்பவம் பண்ண போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இனிமே நீ நானும் ஒண்ணு கடைசி வரைக்கும். ஜென் ஆல்பா கிட்ஸை கவரும் உலகநாயகன். ஜென் ஆல்பா கிட்ஸ் லவ்ஸ் கமல்ஹாசன். எங்க பாரதி நாடக குழு ஓபன் ஆகி கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆச்சு. இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் கூட 50வது எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் 50 எபிசோடு வந்து சேர்ந்ததே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சோ இந்த எபிசோட்ல நாம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, ஜென் ஆல்பா கிட்ஸை கவரும் உலகநாயகன். மகள் ஆராதனாவுடைய 3 வயசா இருக்கும்போது பாடின உலகநாயகனின் பாடல்களை தான் பார்க்குறோம். நாங்க தாலாட்டு பாடல உலகநாயகனின் பாடலை தான் தாலாட்டா பாடினோம். தை பொங்கல் வந்தது. இந்த ஜென் ஆல்பா கிட்ஸ் உலகநாயகனை ரசிக்கிறாங்க அப்படிங்கறதே நிறைய பேருக்கு அதிர்ச்சியான விஷயமா இருக்கு. அதாவது நாமெல்லாம் வந்து உலகநாயகன் ஒரு 70கள்ல இருக்கிறவங்களுக்கு தான் ஹீரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அதெல்லாம் கிடையாது. இப்ப இருக்க ஜென் ஆல்பா பசங்க கூட உலகநாயகனை பயங்கரமா ரசிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இப்ப நம்ம பார்த்த வீடியோகளே பயங்கரமான சாட்சி. ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் ஒரு டாமினேட்டடா இருக்க ஒரே ஒரு ஆக்டர் நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் மட்டும் தான். கமல் தாத்தா பார்க்க போலாமா? கமல் தாத்தா வீடு எங்கமா இருக்குது? கமல் தாத்தா பார்த்த நீ என்ன பண்ண? என்ன பேசு? சாப்பிட்டீங்களா கமல் தாத்தா கேப்பியா? கமல் தாத்தா வந்து ஆராதனா ஒரு பாட்டு பாட ஆராதனா கேட்பாரு. அப்ப என்ன பாட்டு பாடு? என்னோட சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் வந்து இந்தியன் படம் தான். நான் ஆனால் அதிகமாக கமல் சார் படம் டிவிலையோ இல்லை தேட்டர்லையோ அதிகமாக நான் பார்த்ததில்லை. ஆனால் எங்கள் அப்பா வந்து டைஹார்ட் ஃபேன். ஸோ அவருக்காக நான் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஆனால் என் பசங்களை வந்து எப்படி சொல்கிறதுனா 1 year 2 yearக்குள்ளவே கமல் சார் படங்கள்லாம் பார்க்குறது, அவர் பாட்டை கேட்டு ரசிக்கிறது, யாரும் சொல்லித்தராமல் அவங்களே வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் கேட்ட உடனே
எந்தூசியாசமோட அதை வந்து பார்ப்பாங்க, அந்த சாங்ஸை கேட்பாங்க. அவங்களே பாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, நிறைய பாடியிருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேய்களை நம்பாதீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாம பார்த்த வீடியோல இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய பொண்ணு ஆராதனா. அவளுடைய 2வது 3வது வயசுல இருந்த வீடியோஸ் தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். அந்த வயசுல கிட்டத்தட்ட நிறைய கமலஹாசன் சாருடைய பாடல்களை வந்து அவ வந்து பாடிக்கிட்டு இருக்கா. உலகநாயகனுடைய சூப்பர் ஹிட் பாடல்கள், பழைய பாடல்கள் ஆரம்பிச்சு அம்மாவும் நீ அப்பாவும் நீ ஆரம்பிச்சதுல இருந்து விஸ்வரூபம் 2ல வர ஜாதி மதம் எனும் பாடு வரைக்கும் ஃபுல்லா பாடுவா. சில பாடல்களை நாங்க ரெக்கார்ட் பண்ண முடியல. சோ இப்ப நீங்க பார்த்தது ஒரு சிறு துளி தான், இன்னும் பெரும் வெள்ளமே இருக்குது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மகன், உலகின் யங்கஸ்ட் ஃபேன் நலன். இந்த படத்தை நான் ரசிச்சதை விட நலன் வந்து பயங்கரமா ரசிச்சான். இந்த படத்துல வர பாட்டா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாத்தையும் பயங்கரமா பண்ணுவான். ஒரு காப்பி ரைட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால பாட்டை முழுசா போட முடியல. முழு வீடியோட ட்விட்டர் லிங்கை நான் கமெண்ட்ல ஷேர் பண்றேன், பார்த்து ரசிங்க. ஸோ என் பொண்ணு இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட் என் பையன் பிறந்து அவனுக்குமே வந்து அது தானாகவே அவனுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. நிறையா எல்லா படமும் பார்ப்பான். கமல் சார் படமுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோடு அதிகமாகவே நல்லா பார்ப்பான். இந்த மாதிரி இன்னும் நிறைய பசங்க உலகநாயகனை விரும்புறவங்க, உலகநாயகனை நேசிக்கிறவங்க வீடியோவை பார்க்கலாம். என்னோட பேர் யோகி. என்னோட அப்பா பேர் குமாரசுவாமி. அவர் ஒரு கமல்ஹாசன் ஃபேன். நான் ஒரு விஜய் ஃபேன். எனக்கு கமல்ஹாசன் ஏன் பிடிக்கும்னா அவர் நிறைய புது டெக்னாலஜி, நிறைய புது ப்ராசஸ் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவரோட படத்தில் எடுத்து காட்டுவார். ப்ளஸ் அவரோட நடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதுரை காமராஜன், ராம் லக்ஷ்மண் அண்ட் இப்போ புதுசாக வந்த விக்ரம், இது எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்க. அண்ட் அவர் 60+ இயர்ஸ் அவர் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தாத்தா பாட்டி மூதாதையர் காலத்துல ஆரம்பிச்சு இப்ப இருக்க ஜென் கிட்ஸ் வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருக்காரு உலகநாயகன் அப்படின்றது கேட்கும்போது நமக்கு பெருமையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆக்டர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்கு பெருமை. நிறையவே அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. பாலிடிக்ஸ்க்கு வந்ததும் அதுலேயுமே நிறைய புது விஷயங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நிறையவே உதவி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். தாத்தா வராரு, கதிர விட போறாரு, அலற விட போறாரு, பிதிர விட போறாரு. தாத்தா வராரு, கதிர விட போறாரு, பிதிர விட போறாரு, தௌர விட போறாரு. இந்த ஜென் ஆல்பா கிட்ஸ் சும்மா பஞ்ச் டயலாக் பேசுறது, கமர்ஷியல் ஃபார்முலா அப்படின்ட்டு நார்மலான படங்களை பார்த்துட்டு உலகநாயகனின் பழைய படங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு நிஜமாவே பிடிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த குழந்தைகளே சாட்சி. கமல் தாத்தா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்தியா 2 படத்தை நாங்க தியேட்டர்ல பார்த்தோம். தாத்தா வராது, அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவேன். We love you கமல் தாத்தா. We love you கமல் தாத்தா. என்னுடைய மகன் நலன் உலகநாயகனுடைய ஒரு யங்கஸ்ட் ஃபேன், ஒரு டைஹார்ட் ஃபேன்ன்றது உங்களுக்கு இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும். விக்ரம் படத்தையும், இந்தியன் 2 படத்தையும், தக் லைஃப் படத்தையும் அவன் ரொம்ப ரசிச்சு பார்த்தான் அப்படிங்கிறது இதுல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் எப்போ கமல் சார் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் எப்போ தெரிஞ்சுக்கினேன்னா, இப்போ லாஸ்ட்டாக இந்தியன் 2 படம் பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஷோவே பார்த்துருவார் எப்பவுமே அவர். இந்தியன் இது 2வது சுதந்திர போர். நலனும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துனோம்னா, அப்போ அந்த பர்டிகுலர் சீனில் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து கோ பேக் இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நீங்கள் வெளியே போயிடுங்க, இந்தியாவுக்கு நீங்கள் வானா அப்படின்னு சொல்லும் போது அவருக்கான அந்த பழைய ஃபஸ்ட்டு இந்தியனில் வர மியூசிக்கை போட்டு ஒரு எமோஷ்னலான ஒரு சீன் இருக்கும். என் விரல வச்சே கண்ணை குத்த வச்சுட்டீங்க.
நீங்க ஒரு நாசக்கார சக்தி. நீங்க நலன் வந்து அவன் கார்னர் சீட்ல உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கான். அவன் கண்ணுல எல்லாம் தண்ணி, அவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அந்த எமோஷனை. அந்த நாட்டுக்கு தேவையில்லை. திரும்பி போயிடுங்க. Go back. Go back, Indian. Go back. எல்லாமே ஒரு மாதிரி ரியலாக கமல் சாருக்கு உண்மையாகவே நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஸோ அவ்வளோ ஒரு தாக்கத்தை வந்து இந்த ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் இன்னும் இன்ஸ்பயர் பண்ணுறாருன்றது தான் இதில் நாங்கள் சொல்ல வரோம். கமல் டாட்டா, உங்க படம்லாம் நான் ஃபர்ஸ்ட் டேவே பாட்டுருவேன். நீங்க சிரிச்சா நானும் சிரிப்பேன், நீங்க அழுந்தா நானும் அழுவேன், நீங்க சண்டை போட்டா நானும் சண்டை போடுவேன். எனக்கு உங்களோட நிறைய படம் பிடிக்கும். தசவதாரம், விஸ்வரூபம், விக்ரம் மட்டும் நான் 25 தடவை நான் எங்க அப்பா கூட தேட்டர்ல நான் பார்த்தேன். இந்தியன் 2க்கும் தக் லைஃப்க்குமே என்னுடைய மகன் பயங்கரமா ரசிச்சு பார்த்தான் அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உலகநாயகனின் பழைய படங்கள்லாம் எப்பேற்பட்ட படங்கள். அப்படிப்பட்ட படங்களை இப்ப இருக்க ஆல்பா கிட்ஸ் டிவியில போடும்போதும் சரி, இன்டர்நெட்லயும் யூடியூப்லயும் பார்த்து ரசிக்கிறாங்கிறது ஒரு மறுக்க முடியாத உண்மை, மறைக்கப்பட்ட உண்மை. கமல் சார், நான் உங்களோட சினிமாக்கும் ஃபேனு, அரசியலுக்கும் ஃபேனு. கமல் டாட்டா, நீங்க எப்ப என்ன பார்க்க வருவீங்க? மக்கள் நீதி மையம் 100 வருடங்கள் தாண்டி வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள். அரசியல்ல உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. ஆல் தி பெஸ்ட். இனி நாளை நமதே, வேலை நிடே, பொடுவேலை நிடே, தடைகளை நீ தடக்கலாம், நம் வீடுகளை நீ படைக்கலாம், வீடுகளை உன் தலைமையால் கொடியேற்றலாம், ஒரு ஊற்றலாம், மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம். ஆஹா, மக்கள் ஆட்சி செய்யும் நம் மக்கள் நீதி மையம். இந்த உலகநாயகன் இருக்காரு பாருங்க, அவர் ஒரு பயங்கரமான ஆளு. இப்ப இருக்க ஜென் ஆல்பா கிட்ஸுக்கு நாம இந்த கல்யாணராமன், தேவர் மகன், களத்தூர் கண்ணம்மாவா இருக்கட்டும், பஞ்சதந்திரமா இருக்கட்டும், ஏன் மகாநதியா இருக்கட்டும், காமெடி படங்கள் லிஸ்ட் எடுத்தா போயிட்டே இருக்கும். அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மன காமராஜன், குணா அப்படின்ட்டு எந்த படத்தை பார்த்தாலும் நம்ம ஆல்பா கிட்ஸ் உக்காந்தா அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த படங்களை. அந்த மாதிரி என்னுடைய மகன் நலனா இருக்கட்டும், ஆராதனாவா இருக்கட்டும், என்னுடைய மனைவி சோனியா ஜெனிஃபர் அடிக்கடி டிவியில உட்காந்து படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கமல் சார் படம் வந்துச்சுன்னா அப்படி நவராம அப்ப அவங்களோட இணைந்து 2 பேரும் பயங்கரமா சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உலகநாயகனின் படங்கள் குழந்தைகளை இப்ப இருக்க ஜென் ஆல்பா கிட்ஸ் என்ன பீட்டா கிட்ஸே உட்காந்து பாக்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது வேற எந்த நடிகரும் கிடையாது. உலகநாயகன் தான் அப்படின்றத கர்வமா சொல்லுவோம் நாங்க உலகநாயகனின் ரசிகர்கள். 12th டைம் பார்க்குறான். 12th டைம். அதே மாதிரி அவனுக்கு வந்து வேற எந்த படத்துக்கு கூட்டு போனாலும் விக்ரம் படம் இல்லைன்னா பார்க்க வர மாட்டான். ஸோ அப்படி பிடிச்சிட்டு இருக்குது. யாரை பிடிக்கும்னு கேட்டால் கமல் தாத்தா மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்கிறான். யாரை பிடிக்கும்? யார் பிடிக்கும்னு சொல்லுவாரு? கமல் சாரா? எவ்வளவு பிடிக்கும்? கமல் தாத்தா. கமல் தாத்தா எவ்வளவு பிடிக்கும்? எந்த படம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்? விக்ரம். டைலாக் பேசி கேட்டு பாட்டு பாடுவான், டைலாக் எல்லாமே பேசுவான். கமல் தாத்தா அது பாட்டு பாடு, டைலாக் ஏதாவது சொல்லு. பத்தல பாடு. பட்டை குட்டி பட்டை குட்டி பட்டை வசாயே பட்டை வசாயே சவுண்டா பாடுங்க. பட்டை குட்டி பட்டை குட்டி பட்டை வசாயே பட்டை வசாயே. ஆரம்பிக்கலாங்களா? கேவலமான மீடியாவா இருக்கட்டும், காசு வாங்கிட்டு வர இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், கமல்ஹாசன் சார் படங்கள் ஓடவே இல்லை, இவர் படம்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு கேவலமான ஒரு ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. வாயில கோபமா வருது. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப இல்ல, தென் பீட்டா கிட்ஸ் வரைக்கும் உலகநாயகனின் படங்கள் ஒரு லைப்ரரியா இருக்கும், ஒரு விக்கிபீடியாவா இருக்கும், ஒரு என்சைக்ளோபீடியாவா இருக்கும்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. ஈவன் ரஜினி சார் கிட்ட போய் கேட்டாலே கமல் சாரை பத்தி பெருமையா பேசுவாரு. ஆனா வேணும்ட்டே கமல் சார் கிட்ட வந்து ரஜினி சாருடைய கேள்விகளை கேட்கறது, ரஜினி சாரை பத்தி கேட்கறது, இப்படி கேவலமான பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப இருக்க சில பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ். அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், போய் பாருங்க. ஒரே ஒரு படம், அவருடைய படத்தை எடுக்க சொல்லுங்க, எந்த நாயாலையும் எடுக்க முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கலைஞனை தூக்கி போட்டு மிதிக்காதீங்க. அந்த பாவங்கள் உங்களை சும்மா விடாது. ஆல்பா கிட்ஸும் பீட்டா கிட்ஸும் ரிவெட் அடிக்கிறதுக்கு கூடிய சீக்கிரம் நாள் வெகு விரைவில் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்குலாம் உனக்கு ரிவெட் அடிக்கிறது ரிவெட் யூ டோன்ட் நோ. பிக் நெயில்
புட்டின் அண்ட் நம்பி எல்லாம் எடுக்க முடியாது. உலகின் யங்கஸ்ட் ஃபேன் என்னுடைய பையன் நலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணும், உலகநாயகன் சாரை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தான். எப்போ பார் கேட்டுக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு 18ஆம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கமல் சார் வந்த உடனே அவன் பயங்கரமாக பூரிப்படைஞ்சிட்டான். அவருடைய ஸ்பீச்சை பார்த்தோம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான். நான் தூரத்தில் இருந்தால் கமல் சாரை பார்க்கணுமா, கிட்ட பார்க்க முடியாதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவனுக்கு கிட்ட வந்து அவன் ஷோல்டர் மேலே கையை வச்சு ஃபோட்டோ எடுத்தார் கமல் சார். அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அவனுக்கு அது போதலையாம். ஏன் கூட அவர் தனியாக வந்து எப்போ பார்ப்பாரு, அவர் எப்போ தூக்குவார் அப்படின்னு ரொம்ப ஆவலாக இருக்கிறான். உலகநாயகன் சாரை விரைவில் பார்ப்போம் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம். போன வாரம் செப்டம்பர் 18ஆம் தேதி நடந்த ஆலோசனை கூட்டத்தில் உலகநாயகன் சாரை வந்து நாங்கள் பார்த்தோம். அவருடைய ஸ்பீச் பார்த்து நாங்கள் ரொம்ப பிரமிச்சு அடைஞ்சோம். அதுக்கு அடுத்த நாள் என்னுடைய பிறந்த நாளாக இருந்தது. ஸோ நலனை வந்து காமிச்சு உங்களுடைய யங்கஸ்ட் ஃபேன் சார் அப்படின்னு நான் சொல்லலான்னு அவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கலான்னு போனேன். சார் ரொம்ப பிஸியாக இருந்தார். ஒரு ரோலையும் வந்து மாறி மாறி ஃபோட்டோக்கு நின்றுட்டு இருந்தார். அப்போ நான் வந்து சார்கிட்ட வந்து ஒரு 3 தடவை ட்ரை பண்ணேன். சார் இது உங்களோட யங்கஸ்ட் ஃபேன், ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லலான்னு வரும்போது டக்குன்னு ஒரு செகண்ட் சார் என்னை பார்த்தார் கமல் சார். பார்த்து அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு நலன் மேலே தோல் மேலே கை வச்சு ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு நேருக்கு நேராக என் கண்ணை பார்த்துட்டு உங்கள் வீடியோலாம் பார்த்துட்டு இருக்கேன், உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்கு வந்து அப்படியே ஆனந்தம் அடைஞ்சிருச்சு, பரவச நிலை அடைஞ்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு பர்த்டே கிஃப்ட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து எனக்கு நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சொல்ல போனா பிறவி பயனையே அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அதே வாகி, அதே கை, அதே காலு, அதே ஸ்டைல். ஐயோ ஐயோ, நான் தானா அதே பார்த்து நீதானா இன்னும் என்கிட்ட நானே பேசிக்கிட்டு இருக்கேன். அண்ணே உங்களை பாக்குறதுக்கு நஞ்சு நாராசனமாகி சிக்கி சின்ன பண்ணமாய் செதஞ்சு போய் வந்தேன். ஆனா உங்களை பார்த்தோன்னே நான் மட்டும் கஷ்டம். 2000 பேர் இருப்பாங்க அந்த ஆடிட்டோரியத்தில். அந்த 2000 பேருக்கு மத்தியில் ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். என்னை பார்த்த உடனே அப்படி ரெக்கக்னைஸ் பண்ணி சொல்கிறாருன்னா 70 வயசுக்கு மேலே இருக்கிற உலகநாயகனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஞாபக சக்தி இருக்கும், எந்த அளவுக்கு ஒரு அறிவு கூர்மை இருக்கும், ரெக்கக்னைஸ் பண்ணுற அந்த டேலண்ட் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதனால தான் அவர் இன்னி வரைக்கும் உலகநாயகனாக இருக்கார். நடிகர்களுடைய சில ஃபேன்ஸ், அதாவது எல்லா ஃபேன்ஸும் அப்படி சொல்ல முடியாது, ஒரு சில ஃபேன்ஸ் என்ன பண்றாங்க, கமல்ஹாசன் சாரை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பேஸ்ல சில கேவலமான வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறது ஒண்ணே தான், 60 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் வந்து வேரூன்றி நிற்கிற ஒரே நடிகர் வந்து உலகநாயகன் கமல்ஹாசன் தான். நீங்க ரசிக்கிற நடிகராக இருக்கட்டும், நீங்க ரசிக்க போற நடிகராக இருக்கட்டும், 60 ஆண்டு கழிச்சு எப்படி இருக்க போறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஆனா இப்போ ஃபீல்ட்ல இருக்காரு, இப்போ ஃபோக்கஸ்டா இருக்காரு, இப்போ மல்டி டேலண்டடா இருக்காரு. இந்த மாதிரி எவனா இருக்கான்? எவனும் கிடையாது. நான் இப்பவும் சொல்றேன், மற்ற நடிகர்கள் நாங்கள் கேவலமா பேசல, ஆனா நீங்க இவரை மட்டமா பேசாதீங்க. அந்த பாவம் உங்களை சும்மா விடாது, அவ்வளவுதான் நான் சொல்ல வரேன். ஆனா இவருடைய ரசிகர்கள் எல்லாருமே என்ன மாதிரி வந்து வாயை திறந்து பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே குடும்பமாகவும் சாதனையாளர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் அமைதியா இருக்கிறாங்க. உலகநாயகன் சாரை பத்தி எவ்வளவோ ஒருத்தி கேவலமா பேசுறான்னு பொங்கி எழுந்தாங்க. இஸ் அண்டர் ரேட்டடோ என்னவோ போட்டான், சொன்னான் ஓவர் ரேட்டட். அதுக்கு சும்மா குத்துன்னு குத்துனாங்க அவ்வளோ நல்லா. ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சிருக்கும் உலகநாயகன் ரசிகர்கள் ஏராளமா இருக்காங்க. ஆனா அவங்க யாரும் சும்மா என்ன மாதிரி கத்துறதோ இல்ல பேனர்ல வந்து பால் ஊத்துறதோ இல்ல உட்காந்து ஸ்பேஸ்ல உட்காந்து தண்டமா இப்படி பேசிக்கிட்டோ சண்டை போட்டுக்கிட்டோ மற்றவனை கேவலமா பேசிக்கிட்டோ இல்ல. எல்லாருமே வேலையோடு இருக்காங்க, சாதிச்சுட்டு இருக்காங்க, சாதனையாளர்களா இருக்காங்க, பெரிய வெற்றியாளர்களா இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட கேவலமான வேலை சண்டை போறது அவங்களுடைய வேலை கிடையாது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு கேவலமா சண்டை போடணுமா, நேரில் வந்து குத்திக்கணுமா, வாங்க. நான் ரவி சார் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்கும். என்கிட்ட வரீங்களா, நான் மற்ற நடிகர்கள் கேவலமா பேசாம திட்டுவேன். ரவி சார் கிட்ட போனீங்கன்னா நீங்க எந்த நடிகரோட ஃபேனோ அவரே அசிங்கமா திட்டுவாரு. ஸோ இப்படி நீங்க எப்படி கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ 4 ஃபேன்ஸ் தான் இருக்காங்க கமல்ஹாசன் சாருக்கு அப்படின்னு சில பைத்தியக்காரன் நாயங்க சொல்லி சுத்தின்னு இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் ஒன்னே ஒன்று தான் தெரிஞ்சுக்கணும், 4 ஃபேன்ஸ் அப்படி எடுத்தாலே லோகேஷ் கனகராஜ், சங்கர் சார், கௌதம் மேனன் அதுலேயே வந்துருவாங்க. அப்புறம் 5வது ஃபேன் யாரா? சரி, இது மாதிரி கோமா பேசுறதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நோன்றதுக்காக இல்லாத பொய்யை வந்து சொல்லிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கான ஒரு ஸ்மால் வார்னிங் அண்ட் ரிப்ளை எப்படி வேணா எடுத்துங்க. இதையும் கலைக்கிறதா கலாச்சிங்க. இதாவது பாத்தீங்கன்னா இப்போ விக்ரம் படத்தோட இந்த ரெட் ஜெயண்ட் மூவிஸ் விக்ரம் கமல் சார் அவரோட பேரெல்லாம் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு செவுத்துல. RKFI சிம்பிள் உட்பட வந்து அவர் வந்து எழுதி வச்சிருக்கிறாரு எல்லாத்துலயும். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல். இப்பதான் வந்து 5 வயசு ஆகுது, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிருக்கிறாரு. ஆனா இது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நாங்க எதுவுமே சொல்லி கொடுக்கல, அப்படியே அந்த படம் பார்த்துட்டு பாஸ் பண்ணி எழுதுறது தான் இது எல்லாமே. பிலோமின் ராஜ், அந்த எடிட்டர் பிலோமின் ராஜ் பேர் உட்பட எல்லாத்தையும் வந்து அவர் எழுதியிருக்கிறாரு. டி கோட் சந்தனம் அது கூட அந்த டி கோட் விக்ரம்னு எழுதியிருக்கிறாரு. ஃபுல்லா வந்து கமல் சாரோட பேரை தான் எங்க பாரு கிறுக்கி வச்சிருக்காரு. லோகேஷ் கனகராஜ் அவரோட பேரையும் எழுதியிருக்காரு பாருங்க. உப்புலியப்பன், அப்புறம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் தேர் லிவ்ட் எ கோஸ்ட், பாருங்க உலகநாயகன் கமல்ஹாசன்,
அப்படின்றதும் எழுதியிருக்காரு. இப்போ வந்து நலனை வந்து காமிக்க போறோம். ஏய் காப்பி ரைட்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால பாட்டை முழுசா போட முடியல. முழு வீடியோட ட்விட்டர் லிங்கை நான் கமெண்ட்ல ஷேர் பண்றேன், பார்த்து ரசிங்க. இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி 50வது எபிசோட ரீச் பண்ணியிருக்கிறதுக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டால தான் இந்த அளவுக்கு வந்து 50 எபிசோடுகளை கடக்க முடியுது. இன்னும் 500 எபிசோடுகளை கடக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வந்து விஷயங்கள் இருக்கு. அவ்வளவு விஷயங்கள் உலகநாயகனை பற்றி பேச வேண்டியது இருக்கு. உலகநாயகன் படங்களின் விமர்சனமாகட்டும், உலகநாயகனின் உலக சாதனையா இருக்கட்டும், உலகநாயகனின் வெள்ளி விழா படங்கள், 100 நாள் படங்கள், 1000 நாள் படங்கள்னு இன்னும் கோடிக்கணக்கான விஷயங்கள் இருக்கு உலகநாயகனை பற்றி பேச. அதனால கீப் சப்போர்ட்டிங் அஸ், என்கேஜ் வித் அஸ். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி ஜென் ஆல்பா கிட்ஸ்ல நிறைவடைந்து வெகு விரைவில் ஜென் பீட்டா கிட்ஸ் வரைக்கும் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் ரீச் ஆகுங்கிறத ஆணித்தரமா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.